சரிக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆ நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? சரி சரி சரி, நான் வைக்கிறேன். சரி. ம். அட மாமா, வந்துட்டீங்களா? பிரியா, உன் அக்கா எங்க? இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க பஜனையில இருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகுமா? மாமா, நீங்க அமைதியா இருக்கறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. அட்லீஸ்ட் விஷயம் என்னன்னாச்சும் சொல்லுங்க. நீங்க நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பிரியா, என்னால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கு. உன் மச்சினச்சி என்னைக்கு பார்த்தனா அன்னிலிருந்து காதலில் விழுந்துட்டேன். ஒருவேளை நான் சொல்றத மட்டும் நீ கேட்கல, இந்த கிளிப்பிங்ஸை மொத்தம் உலகமா பார்க்கும். யாரு நீங்க? யாரு நீங்க? கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. நான் என் உயிரையே கொடுத்தாலும் கொடுப்பேன், ஆனா நீ சொல்றத நான் என்னைக்கு பண்ண மாட்டேன். மாமா, இவ்ளோ மோசமான வேலையை பார்த்தது யாரு? யார் எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பிரியா. அப்போ நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? நீங்க பேசாம என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஏன் நம்ம போலீஸுக்கிட்ட போக முடியாது? அப்படி போலீஸுக்கு போனா இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டுவேன்னு நம்மள மிரட்டுறான். அப்புறம் உன்னோட அக்கா உயிரோடவே இருக்க மாட்டான். இது யாரா இருக்கும் மாமா? இது இது அந்த பையனோட வேலையா தான் இருக்கணும். எந்த பையன்? அதான் அன்னைக்கு பூஜா கூட இருந்தானே, அந்த பையன்தான். அவன் பேர் என்ன? கௌதம். அடக்கடவுளே, அடக்கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? மாமா, மாமா ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. மாமா, மாமா, மாமா கதவு திறங்க. மாமா, நான் சொல்றத கேளுங்க, கதவு திறங்க. மாமா கதவு திறங்க. மாமா, மாமா, மாமா. மாமா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணிட்டா புஷ்பாக்கா நிலைமை என்ன ஆகும் தெரியாதா? பூஜா என்னவா? நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அவன் அப்படி என்ன சொன்னான்னு நீங்க உயிரை விடுறதுக்கு தயாராயிட்டீங்க. இந்த கிளிப்பிங்ஸ் அனுப்பிச்சவன் என்ன சொல்றான் தெரியுமா? பிரியா, இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல, என்னைய சாக விடு. மாமா, நீங்க சொல்லிதான் ஆகணும். அக்கா மேல சத்தியமா? அவன் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. பிரியா, பிரியா, அவன் ஒன்னு ட்ரெஸ் இல்லாம பார்க்கணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி பண்றதை விட நான் என் குடும்பத்தோட நான் சேர்ந்து தற்கொலை கூட பண்ணிக்குவேன். ஆனா உன் வாழ்க்கையை ஒருபோதும் அழிய விட மாட்டேன். நீ கவலைப்படாத.
ஒருவேளை அந்த கிளிப்பிங்ஸை பத்தி புஷ்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. ஆமா, என் குடும்பத்துல யாரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எல்லாமே நாசமா போயிரும். பிரியா, எல்லாமே கையை மீறி போயிருச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன் பிரியா? இல்ல பிரியா, காலையில உங்க மாமாக்கு எவ்வளவு எமர்ஜென்சினாலும் சரி, அவர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம டிஃபன் வாங்காம போகவே மாட்டாரு பிரியா. மாமா, மாமா, இந்த மாதிரி பண்றதை விட நான் என் குடும்பத்தோட நான் சேர்ந்து தற்கொலை கூட பண்ணிக்குவேன். ஆனா உன் வாழ்க்கையை ஒருபோதும் அழிய விட மாட்டேன். நீ கவலைப்படாத. அந்த கிளிப்பிங்ஸை பத்தி புஷ்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. ஆமா, என் குடும்பத்துல யாரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. பெண்களை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எமோஷ்னல் ஆக்கி அவங்கள வீடியோ எடுக்கிறது, இல்லை அவங்களே வீடியோ எடுத்து அதை தப்பாக பயன்படுத்துறது, அதை சோசியல் மீடியாவில் போட்டு தவறான முறையில் காசு சம்பாதிக்கிறது, இது பல குற்றவாளிகளோட பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம டிவியில் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அதை பார்த்துட்டு மறந்துடுறோம். இது மாதிரி சம்பவங்கள் நமக்கும் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கறதில்ல. இது நம்ம குடும்பத்துக்கு நடக்கலாம். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மையே இப்படி தப்பு பண்ணுறோம். பிரியா அவளோட எம்எம்எஸ் எடுத்தது கரெக்ட் தானா? அடுத்து என்ன ஆக போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன பிரியா, நீ எங்க போற? இங்க பாரு, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. வா வா, உட்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. உன்னோட சந்தேகம்லாம் கரெக்ட் தான். இதை பண்ணுனது அந்த நாய் கௌதம் தான். என் கண்ணு முன்னாடி உங்க அக்காவோட எம்எம்எஸ் எப்ப டெலீட் பண்றானோ அப்பதான் உன் எம்எம்எஸ் நான் காட்டுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்க வந்துட்டான். என் கண்ணு முன்னாடியே உங்க அக்காவோட எம்எம்எஸ் டெலீட் பண்ணான். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஓ எம்எம்எஸ் அவன் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது வழியிலேயே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்துட்டான். இந்த பாரு, அவன் போட்டோவை பாரு. இதோ நல்லா பாரு பாரு. அட இதெல்லாம் விடு. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நீ ஒன்று பண்ணு, இந்த ஸ்வீட்டை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இப்போ அவன் கிளிப்பிங்க யாரும் பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இப்படி முறைச்சு பாக்குற? என்ன விடு. என்ன நினைச்ச? என் கூட இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க மாமான்னு சொன்னேன் இல்ல, அதான் நான் சந்தோஷமா இருந்தேன். என்ன விடு. இவ்வளவு அப்பாவியா இருக்க? ம்? எவ்வளவு விட்றா. சுலபமா என் வலையில வந்து மாட்டிக்கிட்டேன். விடு. உன் அக்காவோட எம்எம்எஸ்ஸையும் சூட் பண்ணது நான் தான். அப்புறம் அந்த கௌதம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இந்த மாதிரி லட்சக்கணக்கான போட்டோஸ் இருக்கு. ஒரு போட்டோ உனக்கு காட்டினது நீ நம்பிட்ட. நீ மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம். நீ பண்ணதை எல்லார்கிட்டயும் சொல்லுவ. என்ன சொல்லுவ? நான் மனுஷன் கிடையாது, உண்மையிலுமே நான் மிருகம்தான். என்ன சொல்ல போற? நான் உன்னை கட்டாயப்படுத்தினேன்னு சொல்லுவியா? ட்ரெஸ்ஸை நான் கழட்டல, நீயா தான் உன் ட்ரெஸ்ஸை கலட்டின. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. காட்டவா? காட்டவா? இரு ஒரு நிமிஷம் காட்டுற. இரு, இந்த பாரு பாரு. என்ன விஷயம்? மச்சனிச்சி கிட்ட என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா, அது பிரியா, உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அக்கா, அது என்னாச்சு? என்ன? ஒன்றும் இல்லை அக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்க்கா. பிரியா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா? குட் மார்னிங் மச்சினிச்சி. இங்க பாரு, உன்னோட எம்எம்எஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எங்க போறீங்க? நான் புஷ்பாக்கா மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். மச்சினிச்சி, உன்னை நான் இங்கிருந்து அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டேன். பார்த்து எந்திரிங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? பார்த்து மெதுவா பொறுமையா எந்திரிங்க. இங்கே பாரு பிரியா, ஒருவேளை நீ என் பேச்சை கேட்கலனா நெக்ஸ்ட் பைக் ஆக்சிடென்ட் இல்லை, லாரி தான். புரிஞ்சதா? நீ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டல. ப்ளீஸ் இப்ப என்ன ஊருக்கு போக விடு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை ஊருக்கு போகணும்னு அடம்பிடிச்சேன்னா புஷ்பா பூஜா 2 பேர்த்தையும் கொன்றுவேன். 2 பேர் மேலே இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு நிறைய காசும் கிடைக்கும். நீ ட்ரெஸ் இல்லாமல் இருந்த ஃபோட்டோவை ஊரெல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டிடுவேன், தெரிஞ்சுக்க. தினேஷ் இந்த பிரியாவை கொன்னுடுவனோ, அவளோட கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன்னு இவன் நிறைய முறை மிரட்டிக்கிட்டே இருந்தான். தினேஷோட இந்த மிரட்டலுக்கு பிரியா ரொம்ப பயந்தா. அதனால இவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா. இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, எந்த அக்காவுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை பிரியா தினேஷ் சொன்னதை கண்மூடித்தனமா நம்பிட்டு வீடியோ எடுக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்கும். ஆனா பிரியா தினேஷ் சொன்னதை நம்புனா. இந்த பிரியா பண்ண தப்புக்கு அவ தானா ஒரு வலையில மாட்டிக்கிட்டா. என்ன நினைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. புஷ்பா பூஜா வெளியே போனதும் தினேஷ் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் அந்த பிரியாவை கட்டாயப்படுத்தி அவளை ரேப் பண்றான். இது தொடர்ந்து 2 மாசத்துக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியா, அக்கா, என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி
சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நன்றி கெட்டவளே, உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன். என் நம்பிக்கையே நீ மொத்தமா உடைச்சிட்ட. உனக்கு வெக்கமா இல்ல? நீ நீ என் வீட்டை விட்டு வெளியே போ. நீ இங்க இருந்து வெளியில போ. வெளியில போடி. நீங்க இதுக்குள்ள வராதீங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறது பிரியா இல்ல, நீதான். வெளில போ. ஓ அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? உங்க அப்பாக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். சித்தி ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. சித்தி ஏதாவது சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பா. பாரு பிரியா, என் பேச்சை கேட்காம நீ வெளியில போகணும்னு அடம் பிடிச்ச. அப்புறம் பைக் ஆக்சிடென்ட் இல்ல, லாரி ஆக்சிடென்ட் தான்.